அப்படிலாம் இல்ல அங்கிள். இந்த மழைலாம் விட்டதுக்கு அப்புறம் அங்க வரலான்னு இருந்தேன். அலெக்ஸ் இங்க வாசல்ல புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். நைட்ல கண்டதையும் குடிச்சிட்டு காலைல எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். இருங்க போன் அவர்கிட்ட கொடுக்குறேன். யாரு? அகஸ்தியர் அங்கிள். காசு கேட்டாரா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அகஸ்தி அங்கிள். அலெக்ஸ் எப்படி இருக்க? என்னப்பா காலங்காத்தால? ஏன் தம்பி அந்த ஸ்டீஃபன் அந்த பக்கம் வருவானா? அவன் எதுக்கு இங்க வர போறான்? பூம்பாறையில வாழ்க்கை பிரமாதமா இருக்குன்னு சொன்னானே. அவனுக்கு அது வெறுத்து இருக்கும். இல்லனாலும் 2 வருஷத்துக்கு மேல அவன் எங்க தங்கி இருக்கான்? டெல்லி, கோவா, துபாய், மதுரை எல்லா இடத்துலயும் செட்டில் ஆகி வரதுக்குள்ளேயே அவனுக்கு வெறுத்துரும். அப்புறம் அடுத்த இடம். அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும் அங்கிள். அதே இருந்துட்டு போட்டோம். ஆனா கழுத்துக்கு கீழே மரத்தை போய் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற அவனுக்கு ஒரு அளவு இல்லையா அலெக்ஸ்? என்னதான் காசு பணம் இருக்குன்னாலும். அங்கிள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பிடிச்சத அவன் பண்ணட்டுமே. அவனுடைய சம்பாத்தியம் அவனுடைய வாழ்க்கை. ஓ, நீ அவனோட ஆளு தானே? எனக்கு ஒண்ணு இல்லப்பா. போன கிறிஸ்மஸ்க்கு அம்மணி பண்ணி கொடுத்த மாம்பழ கேக்கு எடுத்துக்கிட்டு பூம்பாறைக்கு போனான்ல, அவன் ஒரு வாக்கு கொடுத்துட்டு போனான். எனக்கு எதுக்கு அங்கிள் போட்ல இருக்கிற பங்களாலாம்? நீங்களே எடுத்துக்கங்க. இப்படி சொல்லிட்டு போனவன் பழசெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சிருந்தானா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? அவன் அப்படியா சொன்னா? அப்படின்னா அது அவன்கிட்ட கேட்டே ஆகணுமே. அது இல்ல, அவன் ஒண்ணும் அப்படி அவ்வளவு தெளிவாலாம் சொல்லல. அவன் பேச்சுவாக்குல அப்படி இப்படி சொல்லும் போது நம்மளால யூகிக்க முடியல. முதல்ல அவன் இங்க வரட்டான் அங்கிள். உங்களுக்கு என்ன வேணுமா அவன் கண்டிப்பா கொடுப்பான். அதெல்லாம் போதும். ஆனா ஓன் சைட்ல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா போதும். தெரியும்ல அலெக்ஸ், எல்லாம் நம்ம கெட்ட நேரம். தெரியும் தெரியும். ரப்பருடைய விலை மறுபடியும் 45 ரூபாய் ஏறி போச்சு. உங்க கெட்ட நேரம் தான் தெரியும். இவன் வேற ஒருத்த. சரி அங்கிள், நான் போனை வைக்கிறேன். எனக்கு எனர்ஜி போச்சு. அம்மாடே, கொஞ்சம் தண்ணி. டேய், உன் நேரத்தை என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ தப்பிக்கணும்னா ஏதாவது அற்புதம் நடக்கணும். அது என்ன அற்புதம்னு கேட்டா, வீல் சேர்ல உட்காந்து பூம்பாறையில இருந்து இங்க வந்துகிட்டு இருக்க மண்ணாங்கட்டி ஸ்டீஃபன் லூயிஸ் மாலிக்கல் எந்த வில்லும் எழுதாம அப்படியே விட்டுட்டா மட்டும்தான் எனக்கு ஏதாவது கிடைக்கும். இல்லனா ஒரு சல்லி பைசா கூட எனக்கு கிடைக்காது. நீ இதுல கூட கிரிமினல் இருக்கல்ல. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. எதுக்கு நீ அவசரப்படாத. எந்த ஒரு வேலையிலையும் இறங்கறதுக்கு முன்னாடி ரொம்ப நிதானமாவும் பொறுமையாவும் யோசிச்சு பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அதை விடு. உன் தம்பி ஒருத்தர் இருக்கான்ல அலெக்ஸ், அவன் என்ன கிடைக்கும்னு அதை ஸ்டீஃபனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அட அவன் கிளீன்ங்க. அவனுக்கு பைசா தேவையில்ல, பிள்ளைங்களும் இல்ல, பொண்டாட்டி வீட்டுல இஷ்டத்துக்கு சொத்து இருக்கு. அவனும் இந்த ஸ்டீஃபனும் சின்ன வயசுல இருந்தே பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வக்கீல் சார், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் பெருசாலாம் ஒண்ணு அமுக்கலங்க. மேக்சிமம் ஒரு 30-35. அதுக்கே எவ்வளவு கெட்ட பேரு. ஏய், எல்லாம் அஷ்டமத்துல இருக்கிறது செவ்வாயோட குழப்பம்தான். என்ன அஷ்டமத்துல? வக்கீல் சார், ஒண்ணு நீங்க நீதியை சொல்லுங்க, இல்லனா ஜோசியம் சொல்லுங்க. வேற வழியெல்லாம் இல்லப்பா. நெருங்கின சொந்தக்காரங்களான உனக்கும் அலெக்ஸ்க்கும் வர சொத்து அவ செத்தான்னா. அப்ப அவனை கொலை பண்ணிட்டா? நல்ல ஐடியா. அப்படின்னா நேரத்தை வீணாக்காத. அங்க முக்குல சகப்பு பஸ் வரும், போய் இடிச்சிரு. டேய், தென்னை மரத்துல தேலு கொட்டினா பனை மரத்துல நெறி கொட்டும்பாங்க. ஸ்டீஃபனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட உன் அஷ்டமத்து செவ்வாயால நீ உள்ள போக வேண்டியிருக்கும். ஸ்டீஃபன் சாவணும், ஆனா நீ மாட்டக்கூடாது.
வாங்க தம்பி. ராவு காலத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போகணும். ராவு காலம் எனக்கும் இருக்கா? அதெல்லாம் இனிமே என்ன பண்ண போகுது? தம்பி கர்ணனா, இது என்ன புதுசா இருக்கு? நமக்கு நம்ம விக்ரமும் வேதாளமே போதும். வேதாளத்தை தூக்கி தோல்ல ஏத்துங்க ப்ரோ. வா. பயில்வானுக்கு வயசாயிடுச்சு போல. எனக்கு வயசாயிடுச்சு, நான் சொல்றேன். இவங்க குமாரி அக்கா, நம்மளோட புது மேடு. மேடின் கோட்டூர்த்தி. வயசு? உங்க வயசு என்ன? 64. 64 தான். நல்ல வயசு. குமாரி அக்காக்கு 1 மாசத்தோட சம்பளத்தை கொடுத்துருங்க கமல். நான் தேவனா உங்களை கூப்பிடுறேன். ஒண்ணு வேண்டாம். என் வயசை கேட்டப்பவே தெரிஞ்சு போச்சு நான் தேவையில்லைன்னு. இது வேற ஒரு கேஸ் போல. 1 மாச சம்பளம் ஒண்ணு எனக்கு வேண்டாம். நான் வந்ததுக்கு எனக்கு கூலி கொடுத்தா மட்டும் போதும். ஒரு 2000 கொடுத்து விடுங்க கமல், கொடுங்க. பாக்கலாமா? கமலு, அத வர கொஞ்சம் தாங்கி போடுறா. இந்த சென்னையில கல்யாணத்துக்கு பொண்ணு வேணும்னா சொல்லுங்க, ஒரு டஜனை இறக்கி தரேன். ஆனா வேலைக்காரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? வேலைக்காரி இல்ல கமல், உதவியாளர், சகி, தோழி. அது இந்த அனுசுயா சுயம்பதா டைப் தானப்பா, தோழியர். உனக்கு என்ன தேடி கண்டுபிடிக்கிறது? நான் தானே. இந்த பிளாக் பிரேசர் வெளியே தெரியுற பொண்ணு இப்போ ஓகே. ஓ, மாசம் 20,000 கிடைக்குதுன்னு என்னால ப்ரா காமிச்சிடலாம் நிக்க முடியாது. நான்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன், இதெல்லாம் செட்டே ஆகாது. சாரி, எனக்கு உங்க பேர் தெரியல, அதனாலதான் அப்படி ஒரு அடையாளம் சொன்னேன். என்னோட பேரு கன்னிகா. அது உங்க பேர் பிடிக்காமலாம் இல்ல, காலையில சாப்பிட்ட பருப்பு சாம்பார் ஸ்மெல்லு பழகிடும். கமலு, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் உங்க அப்பா அஸ்தியை கிச்சன்ல வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அஸ்தியை கொண்டு சாப்பாடு செய்யற இடத்துல வைப்ப. நான் என்ன சாப்பாட்டுல உப்புக்கு பதிலா இது என்ன நியாயம்? எங்க அப்பா ஒரு சரியான சாப்பாட்டு பிரியரா இருந்தாரு. அதனால இத பூஜை அறையில வைக்கிறத விட அடுப்படியில வச்சாதான் சந்தோஷப்படுவாரு. எதுக்காக உங்க அப்பாவை காஃபி கிளாஸ்ல அடைச்சு வச்சிருக்கீங்க? நான் வைக்கல, வச்சு அனுப்பி விட்டாங்க என்னோட முட்டாள் அண்ணன். அவன் குழந்தைய பாக்குறதுக்காக தான் எங்க அப்பா அமெரிக்காவுக்கு போய் இறந்தாரு. He was the babysitter. Poor man. அந்த சமயத்துல தான் செப்டம்பர் 11 அந்த ட்வின் டவர் தாக்குதல் தெரியுமா? தெரியாம அந்த தாஜ்மஹாலுக்கு பாம்பு வச்ச சம்பவம் தானே? என்னது தாஜ்மஹாலுக்கு பாமா? அப்ப ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்பாவோட இறுதி சடங்கும் அங்கேயே நடந்துடுச்சு. அதனால என்னோட கேடி அண்ணன் அப்பாவை இந்த காஃபி கப்ல போட்டு அப்படியே எனக்கு இங்கே அனுப்பி விட்டுட்டான். வெரி சேட் ஸ்டோரி. அண்ணா, ஃப்ரிட்ஜ்ல முட்டை இருக்கா? முட்டை எல்லாம் இருக்கு, ஆனா லூயிக்கு கொடுக்க கூடாது. சேச்சே, சாருக்குலாம் இல்ல, எனக்கு தான். பிருத்திவிராஜ் சொல்லியிருக்காரு காலையில 10 முட்டையோட வெள்ளைக்கரு குடிக்கணும்னு. உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி 10 முட்டை குடிச்சா கோழிக்கு கொலைக்கு போக கூட நேரம் இருக்காது. எதுக்குன்னு தேவையில்லாம வேலை செய்யற நம்மளுக்குள்ள சண்டை. வேலைக்காரங்களா? நம்ம எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்க வேண்டாமா? நம்ம பேர்லயே எவ்வளவு பொருத்தம் இருக்கு பாருங்க. கமல், கர்ணன், கன்னிகா. கமலுங்கிற பேருக்கு பொருத்தமா இருக்கணும்னா உன் பேர்ல இருக்கிற கன்னிகாவை மாத்தணும். அதெல்லாம் என்னைக்கோ மாறி போச்சு சார், சும்மா பயமுத்தாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 45, 46, ஒரு 47 செகண்டுக்கு அப்புறம் இந்த முட்டையை இறக்கி வச்சிருங்க. முட்டையில தான் நிக்கிற கால கொடுமை.
கனிகா ம் குளிச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? நான் முந்தா நேத்து தான் குளிச்சேன். ஸ்மெல் வருதா? இல்ல, இது ஒரு மாதிரியான நல்ல வேர்வை வாசனை. பிடிச்சிருக்கா? அப்புறம் அப்படின்னா இனிமே நான் குளிக்கவே மாட்டேன். ம்?